பகவான் அப்படின்னா ஏதோ சங்க சக்கரம் எல்லாத்தையும் வச்சுட்டு 8 கையோட 16 கையோடு அப்படிதான் வரணும் அப்படின்லாம் நினச்சிக்காத. மனுஷ ரூபத்தில் மனுஷால பழகிண்டே எந்த ஒரு ஆச்சரியகரமான சேஷ்டித்தங்களையும் காட்டாமலேயே அருமையாக வாழ்வா. ஆமாம், புரிஞ்சுக்க தெரியணும் நமக்கு, அவ்வளோதான். அதனால ஜாகிரதை அண்ணா. அவருக்கு போய் அபச்சாரம் அப்படின்னு நீ ஒன்று பண்ண அப்படின்னா உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, நீ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே ராவணன் சொன்னான், இதே விஷயந்தானேப்பா, ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே, இந்த சபை கூட்ட போகிறேன், நீ சபையில் வந்து மறுபடியும் பேசு, அங்கேயே பேசு, தனியாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். கேட்டுக்கல. மறுநாள் சபை கூடிட்டு சபையில் அத்தனை ராட்சசர்களும் கூடியிருக்கா. ராவணன் தனது சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துட்டான். அவன் பேச தொடங்கினான். ஏற்கனவே எப்பேற்பட்ட பலசாலிகளாக அவன் இருக்காங்கிறது நமக்கு தெரியறது. அப்பேற்பட்ட அந்த ராம லக்ஷ்மணர்களை எப்படியாவது வதம் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என் தீர்மானம். அதே யாச்சமயா சீதா வத்யௌ தசரதாத்மஜௌ. சீதையை ஒரு காலம் நான் திரும்பி கொடுக்கறதா இல்லை, ராமலக்ஷ்மணர்களை வதம் பண்ணணுங்கிறது தான் இப்போ விஷயம். சரி, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இது பாருங்க, இது என்ன மீட்டிங்? எடுத்த உடனே தான் அபிப்பிராயத்தை முதல்ல வச்சுவிட்டு இதைத்தான் நான் பண்ண போகிறேன், அப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு தான் பேசுறது. எல்லா ராட்சச பயல்களும் பேசாமல் உட்காந்துருக்கான். ஏன்னா இன்னைக்கு சபையில் நேற்றுக்கு குறியோ நான் அவனை வதம் பண்ணுவேன், இவனை வதம் பண்ணுவேன்னு கத்தினான். பார்த்தலாம், ஒரு பையன் இன்னைக்கு வாயே திறக்கல, எல்லாம் அப்படி சைலண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சபையில் வந்திருக்கிறார் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா, அவரை பார்த்தா அவருக்கெல்லாம் பயம். யாருன்னா கும்பகர்ணன் உட்காந்துருக்காரு இன்னைக்கு சபையில். அதனால அவர் மனசில் என்ன அபிப்பிராயப்படுறாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டுருணும். அப்புறம் அவருக்கு போடலாம், அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அத்தனை பேரும் கப் சிப்புன்னு உட்காந்துருக்கான். இப்படி அத்தனை பேர் உட்காந்துருக்குச்சு. கும்பகர்ணன் பார்த்தா ராவணேஸ்வரனை பார்த்து, என்ன உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ மாட்டுக்கு இஷ்டப்படி ஒரு காரியத்தை செய்யறது, அப்புறம் இப்போ கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாரையும் மந்திராலோசனை பண்ணுறேன், இது எப்படி பண்ணலாம் அப்படி எப்படி பண்ணலான்னு கேள்வி கேட்க வேண்டியது. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணுமே தவிர செஞ்சுவிட்டு அப்புறம் உட்காந்துட்டு அழுவால. நான் என்ன செத்தா போயிட்டேன், தூங்கிட்டு தானே இருந்தேன். தூங்கிட்டு இருந்தேன், என்ன 2 தட்டு தட்டி எழுப்பி, ஏன்பா நான் வந்து ஜனஸ்தானத்தின் சீதாதேவியை கொண்டு வரலான் இருக்கேன், நீ என்ன அபிப்பிராயப்படுறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியானே. முட்டாள்தனமாக இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிற்கிறையே போ, நீ ஒரு ஒத்தம் செய்த குற்றத்துக்கு லங்கையே நாசமாகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கையே அப்படின்னு திட்டினா. கும்பகர்ணன் இப்படி பேசினதும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது விபீஷணனுக்கு. பரவாயில்ல, நியாயத்தை சொல்கிறானே அப்படின்னு நினச்சிண்டு. ஆனால் என்ன பண்ணிவிட்டான் அடுத்த க்ஷணமே, எதி சக்கர விவஸ்வந்தவு எதி பாவக மாருதவு. எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி உன்னை எதிர்த்து உன் பக்கத்தில் நான் இருக்கேன், கவலைப்படாத. தவறு செய்துட்ட இருந்தாலும் என் அண்ணனா போயிட்ட, அதனால நான் இருக்கேன். தாவகம் யோதயிஷ்யாமி குபேர வருணாவபி. உனக்கு எதிர்ப்பா எந்தெந்த தேவர்களை வரட்டும், அக்னியே வரட்டும், வருணே வரட்டும், இந்திரனே வரட்டும், குபேரனே வரட்டும், யார் வந்தாலும் நான் ஒரு கை பார்ப்பேன், நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாத அப்படின்னுட்டான். விபீஷனுக்கு சப்புன்னு போயிடுது. தர்மம்னா அந்த தர்மத்தில் நிற்க வேண்டாமா? இது ஒரு பாசமா? பாசங்கிற பேரில் தான் அண்ணனோட சேர்ந்து தானும் கெட்டு போனால் அவனும் இங்கே எடுக்கிறான். எந்த விதத்தில் தர்மம் இது? எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும்போதே உடனே விபீஷணன் அவருக்குரிய பேசணுங்கிற டைம் வந்ததும் ஆரம்பித்தா, அண்ணா நீ ஏதோ சீதா அழகாக இருக்கான், ரொம்ப அழகான ஸ்திரீ அப்படின்னு மட்டும்தான் நீ அவளை பார்த்துன்னு இருக்க. அவள் கூடவே இருக்கக்கூடியதான ஒரு பேர் ஆபத்து, அதை நீ புரிஞ்சுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். நல்ல பாம்பு இருக்குது பார்த்தியா, நல்ல பாம்பு கூட ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக நர்த்தனம் ஆடும், அதனுடைய நாக்கு கூட நன்னா இருக்கும்,
அதனுடைய உடம்பே நல்லா மழை மழைன்னு இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும், நல்லா சுகந்தமாக இருக்கும் பாம்பு. விருதோஹி பாஹ்வந்தர போகராஷிஹி சிந்தா விஷஹா சஸ்மித தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரஹ பஞ்சாங்குலி பஞ்சசிரோதிகாயஹ சீதா மகாஹிஹி தவ கேன ராஜன். அண்ணா, சீதை அப்பேற்பட்ட விஷ சர்ப்பமாக்கும். அவ சிந்தனை பூரா என்ன நினைச்சுருக்கா அப்படின்னா, இந்த பாவி இந்த ராவணன் எப்போ ஒழிவான்னு காத்துருக்கா. அவ சங்கல்பமே நீ அழிஞ்சு போற, ஜாக்கிரதை. இப்படி சொல்றான். நல்லதானே எடுத்து சொன்னார். உடனே பிரகஸ்தம் எழுந்துண்டா. இவருக்கு சும்மா எப்போது பார்த்தாலும் எதிர்கட்சியையே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இங்கே உட்காந்துருக்காரா இவர். இவருக்கு யுத்தத்தில் கொஞ்சம் கூட ஒரு நாட்டமே இல்லை, பயந்து போயிட்டார் போல் இருக்கு யுத்தம்னு அப்படின்னு கிண்டல் பண்ணான். உடனே இவர் பிரகஸ்தனை பார்த்து பேச தொடங்கினார். வதஸ்து ராமஸ்ய மயா த்வயாவா பிரஹஸ்த சர்வைரபி ராட்சசைர்வா கதம் பவேத் அர்த்த விசாரதஸ்ய மஹார்ணவம் தர்த்துமிவா ப்ளவஸ்ய. பிரஹஸ்தா என்ன நினைச்சுட்டு இருக்க? ராமசமுத்திரத்தை அவருடைய பல பராக்கிரமத்துக்கு ஈடு உண்டா? அவருடைய ஒரு கோதண்ட துவனி, அந்த டன் டன்னு நாதம் கேட்டாலே, அந்த நான் கயிற்றோடு துவனி கேட்டாலே நீ அரண்டடிச்சு ஓடுருவ, ஜாக்கிரதை. உன்னாலையும் சரி என்னாலையும் சரி யாராலையும் சரி ராமபிரான ஒன்றுமே பண்ண முடியாது, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ இப்படி எழுந்து அவனை ஏசினாரோ இல்லையோ இந்திரஜித்து எழுந்தா. யாரா இவரை உள்ள விட்டது இந்த சபைக்குள்ள? அறிவு கட்டத்தனமா எத்தையோ பண்ணாத்துன்னு இருக்கார். இவர் எங்கேயாவது பஜனைக்கு போகிறது தானே, பாகவதர் தானே, பாகவதற்கு அரசாங்கத்தில் என்ன வேலை அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டான். சபைக்குள்ள யார் விட்டதுன்னு கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. சபைக்கு நான் வரத்துக்கு யோகியதை இல்லைன்னு நீ சொல்றியாடாப்பாயிலே. நதாத மந்திரே தவ நிச்சயோஸ்தி பாலஸ்துவம் அத்யாபி அவிபக்வ புத்திஹி. சின்ன பயல, பெரியவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது நீ வாயை திறக்கவே லாயக்கு இல்லை. நீ போய் இன்னைக்கு என்ன பேசும்படியும் ஆச்சு பார்த்தியா? என்ன நினைச்சுட்டு இருக்க நீ என்ன பத்தி அப்படின்னு கத்தினார். விபீஷணன் இப்படி சொல்றது நியாயம்தானே? உண்மையிலே விபீஷணன் இவ்வளோ பேசுறதே ராவணன் கிட்ட இருக்கக்கூடிய அக்கறையினால தான். எப்படியாவது ராவணன் உயிரோடு இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தானே. லங்கையையும் காப்பாற்றிக்கலாமே, சகல ராட்சசாலையும் காப்பாற்றிக்கலாமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தானே. அது ஒரு பயலாவது இங்கே புரிஞ்சுக்கிறானா பார்த்தேளா? இந்திரஜித்து பொதுவாக சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு குடும்பத்தில் நம்ம அண்ணா குழந்தைகளை நம்ம திட்டுறதும், நம் குழந்தைகளை நம் கூட பிறந்தவர்கள் திட்டுறதும், ஒரு காலம் அவர்களுடைய தாரங்களை திட்டுறதை கூட நியாயம்தானே. அதனால வெறுப்பு துவேஷம்னு அர்த்தம் கிடையாதே. பாசம் அக்கறையில் மேலே தானே சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட. ஆனால் இந்த ராவணனுக்கு இந்திரஜித்தை பேசின உடனேயே என் பிள்ளை எப்பேற்பட்டவன், இந்திரனையே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவன், அவனை பார்த்து இப்படி பேசிட்டான் பார்த்தியான்னதும் மகா கோபம் வந்துடுது. கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டான் விபீஷணனை பார்த்து. மேலும் என்ன பண்ணிட்டான்னா, நீ ஒருத்தன் இருக்கிறது இந்த குலத்தையே கெடுக்கிற, நீ மனசையெல்லாம் எதிர்கட்சியில் வச்சுட்டு அவகிட்டயே போகிறது தானே, நீ இங்கே எந்தக்கு இருக்க? இப்போ உன்னோட கூட இருக்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்போ வேணாலும் எனக்கு ஆபத்து உன் மூலமாகவே வரும்னு தோன்றது. வசேத் சக சபத்னேன குருத்தேன ஆசி விஷேனவா நது மித்ர பிரவாதேன சம்வசேத் சத்ருஷேவினா. பெரிய ஒரு பாம்பு புத்துல கூட போய் தலையை வச்சுட்டு காட்டில் நன்னா தூங்கிட்டு வந்துடலாமா. பாம்பு கொத்தணும்னு தலைவிதி இருந்தால் தான் கொத்தும். சத்ரு வீட்டில் கூட போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இவாளுக்கும் ஆகாது, சத்ருன்னு லோகத்தில் நன்னா தெரியும். அதனால இவாத்துக்கு வந்தால் உடனே ஏதாவது அவனுக்கு தலை சுத்தல் வந்தால் கூட நம்ம தான் எதையாவது வச்சுட்டோன்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு பயந்துட்டு ஒழுங்காக உள்ள அழைச்சி அன்ன ஆகாரங்கள்லாம் போட்டு
ராத்திரி படுக்கையும் வச்சு மறுநாள் பத்திரமா அனுப்பி வைப்பான். ஆனால் கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறான் பார்த்தியா. நல்லவன் மாதிரி பேசி பழகிண்டு நம்மளோடைய கூட இருந்துட்டு நம்ம விஷயமெல்லாம் பிறருக்கு சொல்லிட்டு இருக்கானே, அவனுக்கு காட்டுன்னு துரோகி வேறு ஒருத்தன் கிடையாது. அதனால நீ என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க, போட கிடக்கு, துவாம் து திக்குலபாம் சனம் சி போடான் அப்படின்னு காலால் எட்டி உதச்சிட்டான். இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தார் விபீஷணன். ஏன்னா ராமர்கிட்ட போய் சரணாகதி நின்றா அவர் என்ன சொல்லுவார், நீ திரும்பி போப்பா, உங்கள் அண்ணாவோடையே இரு, ராவணனோடையே இரு அப்படின்னு சொல்லுவார் அவர். இவன் மொத்தமே என்னை அனுப்பி விட்டுட்டான், இனி லாயக்கு இல்லைன்னு என்னை துரத்திட்டான் அப்படின்னா தான் அவர் முழுமையாக அபயம் கொடுப்பார். அது இவருக்கும் தெரியும். கிளம்புறார். இப்படி கிளம்பும் போதே பெரிய கதை அவர்கிட்ட வச்சுட்டு இருந்தார். அந்த கதையை கையில் எடுத்துட்டார். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பிஹி சகராட்சசை. விபீஷணன் இப்படி கிளம்பினாரோ இல்லையோ, அவரோட கூடவே 4 ராட்சசால் அவளும் கூட கிளம்பிட்டாளாம். அவளும் கூட கிளம்பிட்டா அவளும் சரணாகதி பண்ணாளான்னு. இல்லை சரணாகதின்னு தனியாக என்ன பண்ணணும், குருநாதன் பின்னாடி பின்னாடி போயின்னு இருந்தாலே போகிறோம். வந்து சரணாகத்தின்னு பண்ணால் விபீஷணனுக்கு வேணா சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேண்டாமா, உள்ளே விடலாமா விட வேண்டாமா, அபயம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு 1008 மந்திர ஆலோசனை விபீஷணனுக்கு. கூட வந்தாலே 4 பேர், அவளுக்கு எந்த ஆலோசனையும் கிடையாது அவளை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு. என்ன கூட வந்ததே போகிறோம் அப்படின்ட்டா இல்லையா. மெனக்கட்டு இங்கே வால்மீகி அந்த 4 பேரை ஹிண்ட் பண்ணி சொல்கிறார். அப்புறம் ராட்சச சைன்யத்தோடு கூட யுத்தம் பண்ணாங்கிட்ட இந்த 4 பேரும் சேர்ந்து அடித்தான், அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அதெல்லாம் ஒரு ஸ்லோகம் கூட காணும். இங்கே கிளம்பெற்ற சதுர்பிஹி சகராட்சசைஹி அப்படி எடுத்துட்டு கிளம்பிட்டார் கதையை. ஆகாசத்தில் போகிறார். பார்த்தா இந்த 5 பேரும் கிளம்புறத லங்கையினுடைய பஞ்ச பிராணனும் கிளம்பிடுத்தோ அப்படின்னு தோணும்படியாக இருக்கான். இங்கேருந்து சரணாகதின்னு போகிறார். ஏதாவது புஷ்ப மாலை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ராமர் சன்னிதானத்துக்கு. என்னத்துக்கு இப்போ இவர் கதையை தூக்கிட்டு போகிறார் அப்படின்னா, ஆச்சு உடனே இங்கே வேலை யுத்தம், அதுக்கு கதை தானே உபயோகப்படும், அதனால கதையை எடுத்துட்டாராம். கதாபாணிஹி, நீ உண்மையிலே என்கிட்ட சரணாகதியாகத்தான் வந்திருக்கையா அப்படின்னு கேட்டா, ஒரு கால பிராமணனாலாக இருந்தால் உபவீதத்தை பிடிச்சுட்டு சத்தியம் பண்ணலாம், ஒரு பண்டிதனாக இருந்தால் புஸ்தகத்தை வச்சுட்டு சத்தியம் பண்ணுவான். இவரோ பேர்பட்ட ராட்சசனாக இருக்கிறதுனால என் கதை மேலே சத்தியம், நான் சரணாகத்தின்னு வந்துவிட்டேன் உங்களை நோக்கி அப்படின்னு காட்டலாம்னு எடுத்துட்டாராம். உத்பபாத கதாபாணி, அல்லது ராமபிரான் அவர் சுயமே கதாபாணியாகிய பகவான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக எடுத்துட்டாராம். உத்பபாத கதாபாணி. இந்த பஞ்சாயுதங்கள் இருக்கே, அந்த ஆயுதங்களே அவாவா அவதாரம் பண்ணிட்டா இல்லையா. சங்கமே தான் பரதனாக அவதாரம் பண்ணித்து, சக்கரமே தான் சத்ருக்னாக அவதாரம் பண்ணித்து, ஷாருங்கம்ங்கிற வில்லே தான் கோதண்டமாக வந்துடுத்து. அது இது எல்லாம் வந்துடுத்தே, கதை எங்கே போச்சு? பகவானுடைய கதை எங்கே போச்சு? கதை தான் விபீஷணனாக அவதாரம் பண்ணிருக்கு. தன்னுடைய நிஜஸ்வரூபம் என்னவோ அதை காட்டிக்கிறாரா ராமபிரான் இடத்துல. உத்பபாத கதாபாணி. உத்பபாதன்னா கிளம்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். இனிமே இவர் வாழ்க்கையில நிபபாத வீழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது, அப்படி கிளம்பிட்டார். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான பிராதரம் ராட்சசாதிபம். ஆகாசத்துல போகும்போதே இங்க விபீஷணர் எல்லாத்தையும் பரித்தெக்தா மயா லங்கா ராஜ்யானிச்ச சுகானிச்சன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போறார், ஒண்ணுமே எடுத்துக்கல. அப்படி போகக்கூடிய அவரை போய் இங்க சொல்றார் அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான். என்ன ஸ்ரீ இருக்கு அவர்கிட்ட? ஸ்ரீமான்கிறாரேன்னா அவருக்கு பிரபத்தி அப்படிங்கிற ஸ்ரீ இருக்கான், அதனால அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். சரணாகதி பிரபத்தின்னு போனாலே அதுக்கு தாயார் கடாட்சம் வேணும். இப்படி கிளம்பி போகும்போதே அசோகவனத்திலேருந்து சீதாதேவி பார்க்கிறா, யார் அது போறா கிளம்பி. உடனே திரிஜட்டா சொல்றா, என் அப்பா தான் விபீஷணர்,
ராமர்கிட்ட சரணம் அடையிறதுக்காக போறார். எங்கள் பெரியப்பா அப்படி அனுப்பிட்டார் அவரை. அப்படியா? ராமபிரான் அபயம் கொடுக்கணுமே, நான் வேற கூட இல்லையே, ராட்சசன்னு நினச்சி இவனை ஏற்றுக்காமல் விட்டுடுவரே அப்படின்னு நினச்சி சீதாதேவி இப்போதே குளிர்ந்து கடாட்சித்து அனுப்பிச்சாலாம். லக்ஷ்மி கடாட்சத்தோடு போகிறார். அதனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு. போனதும் போகாதுமா உடனே அவருக்கு கைங்கரியமாகிய ஸ்ரீ கிடைக்க போகிறது, உடனே ராம கைங்கரியம் பிராப்தமாக போகிறது. அதனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு, பக்தியாகிய ஸ்ரீ அவருக்கு இருக்கு. அதனால அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு. அப்படி கிளம்பி வந்துட்டார். போகிற போக்கில் பட்டுன்னு திரும்பினார். ராவணனை பார்த்து சொன்னார், நான் தானே உன் குலத்தை கெடுக்கிறேன், உனக்கு துரோகம் பண்ணுறேன்னு நீ நினைச்ச, நான் கிளம்பிட்டேன்ப்பா. ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி சுகி பவ மயா வினா. நான் இல்லாமல், மயா வினா, நான் இல்லாமல் நீ க்ஷேமமாக சௌக்கியமாக இருப்பாயாக, போயிட்டு வரேன். இன்னொன்று மா அப்படின்னா லக்ஷ்மி தேவி, சீதா தேவி. எல்லாருக்கும் லக்ஷ்மி இருந்தால் தான் க்ஷேமம், உனக்கு சீதாதேவியை கொடுத்தா தான் க்ஷேமம். மயா வினா. போகிற போக்கில் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறார். அவனுக்கு புரியணும், அது அவ்வளோதான். அப்படி கிளம்பிட்டார். நேரம் வந்து இக்கரைக்கு சேர்ந்தார். ராமபிரான் இருக்கிறாரே, ராமர் தெரியறது. ஆனால் ராமர் இடத்துல தன்னை யார் சேர்த்து வைப்பா அப்படின்னு பார்க்கிறார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இந்த குரங்குகள்லாம் அப்படி பார்த்ததோ இல்லையோ, இந்த விபீஷணன் வந்திருக்கிறத, யாரோ ராட்சசன்லாம் வந்திருக்காண்டா அப்படின்னு கீழே இருந்தே கல்லையும் மட்டையும் பிடிச்சுட்டு அடிக்கிறதுங்க அவர் மேலே. அவர் தானா, அதனால ஓடி போல அவர் கையை கூப்பிட்டார். அடியேன் வந்திருக்கேன்னு ஸ்ரீராமபிரான் இடத்துல தெரிவிங்கோ, நான் தவிச்சுட்டு நிற்கிறேன் அவருடைய தரிசனத்துக்காக. சர்வலோக சரண்யாய. ஏதோ உங்களுக்கு மட்டுமே தான் அவர் சரண்யன்னு நினச்சிக்காதீங்க, எங்களுக்கும் அவர் தான் சரண்யன், அவர் தான் புகலிடம். அதனால அவரிடத்துல என்னை விண்ணப்பிங்கோள. சரண்யாய ராகவாய மகாத்மனே. எங்களை தான் அவர் சேர்த்துப்பார், ஒன்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டான். அதை நீ சொல்ல முடியாது. மகாத்மனே, அவர் யாரையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர். அவர் சரணத்துக்கு வந்தாச்சு அப்படின்னாலே அப்புறம் திரும்பி போகிறதுங்கிறதே கிடையாது, கைவிடவே மாட்டார். அப்படி அண்டினவர்களை வச்சு ரட்சிக்கக்கூடியவராச்சே. ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம். சீக்கிரமாக சொல்லுங்கோ. நல்ல கோடை வெயில்ல, நட்ட நடு ரோட்டில் மேலேயும் வெயில், கீழேயும் கால் வைக்க முடியல, செருப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. தகதகன்னு இப்படி நின்றா எப்படி நமக்கு காலில் நிற்க முடியாமல் நெருப்பு ஏறுமோ அது போல் திணறார் அவர். இப்போதே சேர்த்துருங்கோ, இப்போதே ராமர்கிட்ட கொண்டு சேருங்கோ அப்படின்னு ராமரை உட்காந்துருக்கார். இதை வானர்கள்லாம் அங்கேருந்து வந்து விண்ணப்பிச்சுண்டா. இது போல் விபீஷணனா யாரோ ராவணன் தம்பியான், அவன் வந்திருக்கான். கூடவே 4 ராட்சசாலையும் அழிச்சுட்டு வந்திருக்கான். சுக்ரீவன் சொல்கிறான், சரி இப்போ அவன் வந்துட்டான் சரி, ஆனால் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்கு அவனை நினச்சி. அப்படியா, சரி எல்லா வானராலையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவோம் அப்படின்னார் ராமர். எல்லாரையுமே கூப்பிட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்னப்பா எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனேயே அவா சொல்ல தொடங்கினா, இவனை வந்து தக்க சமயத்தில் வரல, இந்த டைமில் வந்திருக்கான் பார்த்தே, அதனால சேர்த்துக்கூடாது அப்படின்னார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னார், என்னதான் இருந்தாலும் ரஜனீச்சரன் ராட்சசன், அவன் ராட்சச பையன் ராட்சசாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அதனால சேர்த்துக்க வேண்டாம். இல்லை அவன் ராவணன் தம்பி, அதனால சேர்த்துக்க கூடாது. நல்ல தேசத்தில் வரல, நல்ல காலத்தில் வரல, சேர்த்துக்கூடாது. ராவணன் தம்பி அதனால சேர்த்துக்கூடாது, ராட்சசன் அதனால சேர்த்துக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அங்கே தான் சொன்னால் அவனை நம்ம சேர்த்துப்போம், சேர்த்துட்டு பார்ப்போம், ஒரு 2-3 டேஸ் இருந்தால் அவன் எப்படி இருக்கான்னு புரிஞ்சிடும். பேசி பழகி பார்த்தா எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நாம் அனுப்பி வச்சுடலாம், சரி வரலன்னா அனுப்பி வச்சுடலாம் அப்படிங்கிறான். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு இருந்தார் ராமர். ஆஞ்சநேயரை பார்த்தார், ஏன்பா நீ என்ன நினைக்கிற?
அசசம்ஸ்கார சம்பன்னஹ ஹனுமான் சச்சிவோத்தமஹ. உத்தமமான ஒரு மந்திரி இல்லையா, அவர் எதை சொன்னாலும் சரியா இருக்கும். ஆஞ்சநேய சுவாமி பேச தொடங்கினார். இவன் இதுவரைக்கும் அங்கே எப்படியாவது ராவணனை திருத்திடலாம்னு பேசி பார்த்துருப்பார். நடக்கலைன்னதும் இந்த காலத்தில் வந்திருக்கார். அதனால தவறு இல்லை. ராட்சசன் அப்படின்னு எடுத்துட்டாலும் எல்லா ராட்சசாலுமே கெட்டவாதான் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. ராட்சசாலையும் தர்மாத்மாக்கள் இருக்கா. ராவணன் தம்பி, அதனால திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அவர் ஊருக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, லங்கைக்கு. அப்போது அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். நியாயவாதி விபீஷணா, எப்போதுமே நியாயத்தை தர்மத்தையே தான் பேசக்கூடியவர் அவர். அதனால அவரை சேர்த்துக்கிறதுனால நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. சேர்த்துக்கணும், சேர்த்துன்ட்டு அப்புறம் சரியாக வரலன்னா அனுப்பிவிடலாமேன்னா அதை நம்ம முதல்ல ராமர்கிட்ட கேட்கணும். ராமருடைய ஹிருதயம் எதுன்னா, ஒன்ஸ் அவர் அபயம்னு கொடுத்துட்டார்னு வச்சுக்கோ, அப்புறம் திருப்பி அனுப்புறதுங்கிறதே கிடையாது அவர்கிட்ட. அதனால சேர்த்துன்றது தான் அப்படி சேர்த்துண்டுடுவார். எல்லாத்துக்கும் மேலே எனது அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். நான் அவர் ஊரில் போய் பார்த்துருக்கேன் இல்லையா அவரை. அப்போது அவர் எப்பேற்பட்ட நல்லவருங்கிறது எனக்கு தெரியும், எப்பேற்பட்ட சாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால கட்டாயம் அவரை சேர்த்துக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது அப்படிங்கிறார். இன்னார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி நிராகரிக்க இவர் பதில் சொல்லும்போது பாருங்க, இவர் இப்படி சொன்னாரே அது தப்பு, அவர் அப்படி சொன்னாரே அது தப்பு அப்படின்னு பேரை சொல்லி அவ சொன்னதை நிராகரிக்காம விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்றார். எப்படி ஆஞ்சநேயர் அழகா பேசினதை, தெளிவா பேசினதை கேட்டுட்டு இருந்த ராமபிரான் அவ அபிப்பிராயம் எல்லாம் சொல்லி முடிச்ச பின்பு தனது அபிப்பிராயத்தை சொல்றார். எனது ஹிருதயம் எதுவோ அதே தான் ஆஞ்சநேயருடைய ஹிருதயமும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னார், அவரிடத்துல தோஷமே கிடையாது, சேர்த்துக்கலாம்னு சொன்னார். நான் என்ன நினைக்கிறேன்னா, தோஷம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே ததகர்ஹிதம். குற்றம் பார்த்து பார்த்து குற்றம் அற்றவனா தேடி தேடி அபயம் கொடுக்கறதுக்கு நான் என்னத்துக்கு? பெரும்பாலும் லோகத்தில் இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கத்தான் செய்யும். ரொம்ப நல்ல வாழ்கிட்ட கூட 2-3 கெட்ட குணங்கள் இருக்கும். அம்மட்டும் இல்லை, ரொம்ப கெட்டவாகிட்டையும் ஒரு 2 நல்ல குணமும் இருக்கத்தான் செய்யும். அதனால குணதோஷங்களை பாராட்டுற தன்மை ராமருக்கு அதிலிருந்தே கிடையாது, எப்போதுமே கிடையாது. நான் சேர்த்துக்கலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ராமர் தனது அபிப்பிராயத்தை இப்படி வச்சதுமே சுக்ரீவன் எழுந்துட்டான். சுக்ரீவனுக்கு ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் சந்தேகமே இருக்கு. அவன் சொன்னான், இல்லை அவசரப்பட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகிறதேன்னு எனக்கு கவலையாக இருக்குது, நம்மளை பிரிச்சுட போகிறானேன்னு கவலையாக இருக்குது. ஏண்டா உனக்கு என்கிட்ட நம்பிக்கை இல்லையா? இல்லை உன்கிட்டயாவது உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்படி சொல்கிறீங்க. எப்போ உனக்கு நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லையோ அப்போ பிறர் நம்மளை கெடுப்பான்னு நினைக்கிறதுக்கு என்ன நினச்சின்னு இருக்க? எனக்கு ராட்சச சைன்யமும் வேண்டாம் சப்போர்ட்டுக்கு, வானர சைன்யமும் வேண்டாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு, நீங்கள் யாருமே எனக்கு வேண்டாம்டா, லக்ஷ்மணன் கூட எனக்கு வேண்டாம். ஏன் இந்த பெரிய கோதண்டம் இருக்கு, இந்த கோதண்டம் கூட எனக்கு வேண்டாம். இந்த க்ஷணம் இந்த ராவணனை வதம் பண்ணணும்னு வை சங்கல்பிச்சுட்டேன்னாக்க நான் அங்குல்ய கிரேணதாம் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரான், எனது கையாலைய கீழ்ச்சி எறிஞ்சிருவேன் அப்படின்னாராம். வெல வெலத்து போயிட்டான். இவருக்கு பூர்வ அவதாரம் ஞாபகம் வந்துடுது, நரசிம்ம அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து போல் இருக்கேன், இவர் கீழ்ச்சி விட்டுருவார் போல் இருக்கேன் அப்படின்னு நான் இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ரொம்ப நல்லவர் தான் அவர் ஆயிடுச்சுன்னு வந்துடலாம், விபீஷன்னு கூட்டின்னு வந்துடலாம்.
அப்படின்னு கிளம்புறான் சுக்ரீவன். கூப்பிட்டார் அவனை. விபீஷணோ வா சுக்ரீவா எதி வா ராவணஸ்வயம். விபீஷணன் அழைச்சிட்டு வந்திருக்கேன், சரி. ஒரு காலம் பின்னாடியே ராவணன் வந்தாலும், ராவணன் வந்திருக்கான் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட குட்டுன்னு ஓடி வராத, அவனையும் கூட்டின்னு வந்துடும். எப்படி? ராவணன் ஒரு கால் திருந்தி வந்தா அவனையும் கூட்டின்னு வந்துடும். அப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.